லூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காக எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனம். ஜெரேமியா சாப்டர் 31 verse 14. எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினாலே நான் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம் அது? என் ஜனங்கள், இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தராரு. இது எத்தனை வருஷத்துக்கும் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்போ அந்த திருப்தி எப்போ கிடைக்கும்? 10வது வசனம் வாசிங்களா? இதே அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 31:10. ஜாதிகளே கேட்டு தூரத்தில் இருந்த தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை 31:10. ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பிரசன்னம் முதல்ல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுவதற்கு முன்பு ஆண்டவர் சொல்ற, என் ஜனத்தை நான் மீட்டு கொண்டு, மறுபடியும் வாசிங்க, என் ஜனத்தை என்ன பண்ணுவாரா? அவர் என்ன பண்றாரா? ஜாதிகளை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு. பாருங்க, இஸ்ரவேலை சிதறடித்தார். ஏன்? பாவத்தின் நிமித்தம் அதை சிதறடித்தார். இப்பொழுது அதை சேர்த்து கொண்டு தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை பாருங்க, மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். அல்லேலூயா. தேவன் அதை நம்முடைய திருச்சபையில நிச்சயம் நிறைவேற்றுவாராக. ஆமென். 11வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு இப்ப பாருங்க, கர்த்தர் யாக்கோபை மீட்டு கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவி. அவனிலும் பலவானுடைய கைக்கு என்ன பண்றாரா? அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை மீட்டுக் கொள்ளுகிறார். அவனிலும் பலவானாய் இருக்கிற மனிதனுக்கு அவனை விலக்கி மீட்டு கொள்ளுகிறார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? இந்த பாக்கியம் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் மந்தையின் கரத்தில் இருக்கிறவர்களுக்கு, அவர் மந்தைக்குள் இருக்கிறவர்களுக்கு தான் யாக்கோபை மீட்டு கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 12வது வசனத்தை வாசிங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் வந்து எங்க கம்பீரிப்பாங்களா? சியோனுடைய உச்சியில கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். பாருங்க, இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. பாருங்க, அவர்கள் இனி என்ன ஆவது இல்லையா? முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? உனக்கு நன்மையை தருகிறாரு. எந்த மாதிரி நன்மை? என்ன மாதிரி நன்மை? ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற நன்மை சாதாரணமானது அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிற நன்மை எப்படின்னா, அவர் நம்மை அழைத்து அவர் என்ன பண்றாரா? திராட்சை ரசம், கோதுமை, எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி, இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இதெல்லாம் தந்துட்டு இதை தரும்போது கூடவே சொல்றார், ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. நம் ஆத்துமா செழுமை அடையும்படி செய்கிறார். நம் ஆத்துமா மகிழ்ச்சி அடையும்படி செய்கிறார்.
இது எப்படி செய்வாரு? யோவேல் எழுதுகிற தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்தா வாசிக்க பார்ப்போம். சீயோன் குமாரரே, சியோன் குமாரரே, தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். என்ன பண்ணணுமா? நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? சியோன் குமாரர். நீங்க எப்படி களி கூறணுமா? கர்த்தருக்குள், தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலையில் திராட்சரசம் வடிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின பாருங்க, இதுதான் முக்கியம். என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்குட்டை பூச்சிகள், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னென்ன நன்மையை செய்ய போறாருன்னு பாருங்க. பச்சை கிளி, பச்சை புழு, இது வெட்டிக்கிளி, பச்சை கிளி, முசுக்குட்டை பூச்சி, பச்சை புழு, இதெல்லாம் அழித்ததை நான் திரும்ப கொடுப்பேன். இதெல்லாம் எப்போ அழிக்கும்? அதெல்லாம் நாம் நம்மை பாதுகாக்காமல் விடும்பொழுது அது நம்மை அழித்து விடும். நம்ம வேலி சரியா போடல, நம்ம வயல் நிலத்திற்கு சரியான பாதுகாப்பு தரலனா இதெல்லாம் உள்ள வரும். அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா அப்படின்ற மாகாணத்தில் ஒரு விவசாயி விவசாயம் செய்தார். அந்த விவசாயம் செய்தது காலிஃப்ளவர் மற்றும் பீட்ரூட். இதை தான் விவசாயம் செய்தது. ஏன்னா அங்கே தான் வரும். இந்த காலிஃப்ளவரும் பீட்ரூட்டு, கோஸ் போன்றவைகள் அவர் விவசாயம் செய்திருந்ததுனால அந்த விவசாய பூமியை இவர் அடிக்கடி போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது வழக்கம். அதை பாதுகாக்கும்படி அவர் சொல்லுவார். அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வைரஸ் பரவ ஆரம்பித்தது. இந்த ஒரு விதமான வைரஸ் என்ன மாதிரி பரவுது அப்படின்னா, வயல் நிலத்தில் அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த வயல் நிலம் முழுவதும் கருக செய்துவிடும், அழுகி நாற்றம் எடுக்க செய்துவிடும். இது அந்த மாகாணத்தில் பரவலாய் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி நடக்க ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். என்ன சம்பவிக்குமோ தெரியலையே அப்படி. அப்போ இவர் தன்னுடைய நிலத்தில் எப்பொழுதும் போய் ஜெபிப்பதை போல ஜெபித்து தண்ணீர் ஊற்றி வந்தார். இவர் எப்பொழுதும் போய் ஜெபிப்பதை போல ஜெபித்து கொண்டே இருந்தார். இவருக்கு ஒரு பயம், ஐயோ ஆண்டவரே, இவருடைய பக்கத்து நிலத்தில் அழிவு, இந்த பக்கத்து நிலத்தில் அழிவு. இவர் நினைக்கிறார், ஏன் நிலம் எப்படி? பாருங்க, எல்லா நிலமும் அழிந்தாலும் இந்த ஒரு மனிதனுடைய நிலம் மாத்திரம் செழித்திருந்தது, பச்சையாயிருந்தது, அறுவடை செய்தார். அப்போ அந்த விலை எப்படி போகும் பார்த்துக்கோங்க. அந்த காலிஃப்ளவருடைய ரேட் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த வயல்லையும் கிடையாது, இவர் வயலில் மட்டும்தான். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தார். அவர் விற்பதுக்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்திற்கு தேவையான ஆகாரத்தையும் அதில் கர்த்தர் கொடுத்தார். அவர் சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு இதுதான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்திற்கு நான் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான நன்மைகளையும் கொடுத்து கூடவே என்ன பண்றாரா, ஆத்துமாவையும் செழிப்படைய செய்கிறான். கீழே சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் நன்மை என் ஜனங்கள் ஒருபொழுது என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அங்க சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இங்க சொல்றாரு, திருப்தியாய் சாப்பிட்டு வெட்கப்படாதிருப்பார்கள். ஆமேன். 2 விஷயம் நமக்கு இங்க ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும், உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, என்ன உறுதிப்படுத்துகிறார்?
அதாவது நாம ஜெபிக்கும் பொழுது, நாம் அவர் மந்தையில் இருக்கும் பொழுது, நாம் அவர் மந்தையில் அவருடைய ஆடுகளாய் நாம் நிலை நிற்கும் பொழுது நம்ம மேலே வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும். 2வது, சரீரப்பிரகாரமான நன்மைகளையும் ஆத்துமாவை செழிப்படைய பண்ணுகிற காரியத்தையும் கர்த்தர் செய்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 31:13 வாசிங்க. கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்ப என்ன, சின்ன பிள்ளைகளும் சரி, வாலிபர்களும் சரி, முதியவர்களும் சரி, எப்படி ஆவாங்களா? மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். அப்போ இவ்வளோ நாள் என்ன துக்கத்தில் இருந்தார்கள். அதாவது நீங்கள் வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. எரேமியாவில் அழிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், ஆண்டவர் இந்த அழிவை தருகிறார், அவளுக்கு ஐயோ பாரம், இப்படின்னு தான் நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் எரேமியாவில் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை என்கிட்ட ஆண்டவர் பேசும்பொழுது சொன்னார். அது என் ஜனங்கள், என்கிட்ட இந்த சத்தம் தான் கேட்டுச்சு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எனக்கு திரும்ப திரும்ப இந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. நான் போய் பையன்கிட்ட சொன்னேன், தம்பி இந்த வசனம் எங்கடா இருக்குது? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவள் எடுத்துகிட்டு சொன்னா, எரேமியாவில் இந்த வசனமா? எரேமியாவில் இருக்குது, எனக்கு தெரியும், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காரியம் எப்படி அப்படின்னு சொல்லி அதை குறித்து தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அங்கே நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். என்னென்ன நன்மைகள்? நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க, நீங்கள் எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சு, எதெல்லாம் உங்களுடைய ஆத்துமாவை ஏன் ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல சொல்கிறாருன்னா, இந்த பாவம் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் எங்கே தெரியுமா பாதிக்கும்? சரீரத்தில் இல்லை, ஆத்துமாவை. அப்போ ஆண்டவர் சொல்ற, அந்த பாவத்தை விளக்கினாதான் ஆத்துமா செழிப்படையும். ஆமே, பாவத்தை நீக்கினாதான் ஆத்துமா புஷ்டி ஆகும். இல்லையா? நல்ல புஷ்டியாக இருக்கனால என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார், கம்பீரமாக இருப்பீங்க, இப்போ எப்படி இருந்த நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னா. நான் சொன்னேன், நிறுத்து, உன் வியாபாரத்தை மட்டும் பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். அதாவது இப்படி 4 பேர் சொன்னால் நமக்கு என்ன வராத வியாதியாக என்ன பண்ணும்? வந்துடும். ஆனால் நான் சொன்னேன், இல்லை, ஐ எம் ஓகே. அதை சொன்னேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் இன்னும் நன்றாக இருப்பேன். ஏன்னா என்னுடைய அவயவங்கள் கெட்டு போனது உண்மை, என் கிட்னி கெட்டு போனது உண்மை எனக்கு தெரியும், என் லிவர் கெட்டு போனது உண்மை எனக்கு தெரியும், என்னுடைய ஹார்ட் கெட்டு போனது உண்மை எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு கெட்டு போய் தான் இருந்துச்சு. கர்த்தர் அதெல்லாம் புதுப்பித்து கொண்டே வருகிறார். இதெல்லாம் புதுப்பித்திருக்கிறார். ஏன் புதுப்பித்தாரு? எதுக்கு புதுப்பித்தாரு? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. என் ஆத்துமாவை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். அப்போ உங்களை என்னை ஆண்டவர் இந்த வாதத்தில் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன ஆவாங்களா? திருப்தியாவார்கள். நீங்கள் வேணா இன்னொன்று பாருங்க, திருப்தி எப்படியெல்லாம் வரும்னு பாருங்க. எனக்கு நேரம் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லிக் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். தாவீது காலத்திலையும் ஆபிரகாம் காலத்திலையும் பஞ்சங்கள் உண்டாச்சு. ஆனால் அந்த பஞ்சத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்தார். அப்போது ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அந்த பெரிய பஞ்சம் வந்த உடனே என்னாச்சுன்னா, ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாதப்பா, பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போ. இந்த பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகும்போது ஒன்று பண்ணு, நீ அங்கே போய் அந்த தேசத்தில் வாழ். இவன் போயிட்டான். எப்படி போனா? நிறைய மக்கள், கூட்டமான ஜனங்கள் அவனோட போகிறாங்க. ஆடுகள் இருக்குது, மாடுகள் இருக்குது, அதுக்கெல்லாம் தண்ணி வேணும். இப்போ இவன் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகும், பணாந்துருங்க, தண்ணி இல்லை, பஞ்சம் தானே, தண்ணி கிடையாது எங்கேயும். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தன் வேலைக்காரர்களோட இவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, இவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டை அடித்து சாப்பிட்டா கூட அவன் அந்த பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிடலாம். லட்சக்கணக்கான ஆடுகள். என்ன செய்தான் தெரியுமா? சும்மா இல்லை, போகிறான் வனாந்திரம், தரிச நிலங்கள், தாளை கூப்பிட்றான், வாடா செப்பனிடுங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, பெருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணாங்க. நான் சொன்னேன், அவன் சொன்னான், இது இல்லை, ஃபுல்லாக சரி பண்ணு. நம்ம எவ்வளோ தூரம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணாங்க. உழுதாங்க. என்னடா இந்த ஆள் வனாந்திரத்தில் போய் இப்படி செய்ய சொல்கிறான். இவன் உழுதுட்டு இருக்கும் போதே சொல்கிறான், ஒரு இடத்துல நீ பள்ளம்
தண்ணி வருதா பார்ப்போம். கேனு தோன்றாங்க, தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தோடனே பயங்கர சந்தோஷம். அவங்க சொல்கிறாங்க, வந்துருச்சுக்கியா. அப்படியா? ஏற விதை. ஐயா, கொஞ்சம் தாயா நெல் இருக்குது, கொஞ்சம் தாயா கோதுமை இருக்குது, இதை விதைச்சிட்டா நமக்கு விதையா பார்த்துக்குவோம். விதை கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டேன். விதை பார்ப்போம். விதைத்தார். என்னது கிடச்சிருமா? 100 மடங்கு, 30, 60, 100 இல்லை, 100 மடங்கு பலன் கொடுத்தது. பஞ்ச காலத்தில் இவன் தரிசு நிலத்தில் விதைத்ததை கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுப்பார்னா, உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சில தரிசு நிலங்கள் இருக்கும். சில தரிசு நிலங்கள் இருக்கும். அந்த நிலத்தை செழிப்படைய செய்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த நிலத்தை செழிப்பாக்குகிறவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த ஆச்சரியமான நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்றாரு, என் ஜனம். நீங்களாம் யாரு? நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய ஜனம். சொல்லுங்க பாப்போம், நான் ஆண்டவருடைய ஜனம். அவர் தர்ற நன்மையினால் நான் நிரப்பப்படுவேன். அல்லேலூயா. அவர் தருகிற நன்மையினால் நான் நிரப்பப்படுவேன். நீங்கள் அறிக்கையிடணும். அறிக்கையிட்டால் கிடைக்கும். நான் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டாரு, நல்லா இருந்துச்சு, எப்படி பிரசங்கம் எப்படி இருந்துச்சு, ஐயோ சூப்பர், என்ன பேசினார் அதான் தெரியாது. அப்படி இல்லை. நான் தான் அவருடைய ஜனம். எனக்கு அவர் கொடுக்குற நன்மையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? திருப்தி ஆவேன். என்னென்ன நன்மை அவர் நன்மை கொடுத்தாருன்னா அளவிட முடியாது. அவர் நன்மை கொடுத்தாருன்னா அதை கிரகிக்க முடியாது. அவ்வளோ பெரிய நன்மையை சரி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம். ஆண்டவரே, இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. என்னென்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை மாற்றிடுங்க. என்னென்ன குறைகள் என் வாழ்க்கையில் காணப்பட்டதோ அந்த குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இரத்தத்தினால மாற்றப்பட்டு என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். என்னுடைய ஆத்துமா, சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறட்டும். என் ஆத்துமா செழிக்கட்டும். என் ஆத்துமாவில் மகிழ்ச்சி உண்டாகட்டும். என் ஆத்துமாவில் செழிப்பு இருக்கட்டும். வறட்சி மாறட்டும். நன்மை ஆத்துமாவில் உண்டாகட்டும். ஆண்டவர் சங்கமோர வாப்தனி மிரியாந்த ரோபர் அகதுனி வியானகதன மத்துராரா சனம் தரோதன மோரி விரிபிரியா. இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த நன்மை இந்த காலவேளையில் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தாய்வை கிருபை விளங்க பண்ணுங்க. உங்க நாமத்தை உயர்த்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாம் அவருடைய பந்திக்கு நேராய் ஆயத்தப்படுவோம். ஸ்தோத்திரம் எல்லாம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய நன்மையினால் திருப்தி அடைய போகிறோம். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய தலையில, ஒவ்வொருடைய தலையில வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு மேலும் கடந்து வந்து உங்க நாமத்தை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தை மேன்மைப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய கிருபை தயவு விளங்க பண்ணுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வடுவாதபடி உங்களை காக்கும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை சேர்க்கவும், தாம் ஒருவரே வல்லமையுள்ளவரும் ஞானமுள்ள ஒருவன் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அனுநயிக்கும் சமாதானம் சந்தோஷமும் நம்மோடு மாடோடு நம்மை கொண்டு செய்யப்படுகிற பெரிய காரியங்களோடு இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர்.